தொடர்ந்து ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு இருக்கேன். இப்போ 3ஆவது வருஷமா வந்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமானதை நான் பார்க்குறது என்னன்னா, அவங்க குடும்பமாக சேர்ந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா இதுலேயும் வேணும். என்னன்னா நம்மளை சொல்கிறேன். இப்போ ஒரு இயற்கை வாழ்வியல் நோக்கி வரோன்னா, இப்போ நீங்கள் வர்றீங்க, இல்லை உங்கள் குழந்தைய நாளைக்கு பெரும்பான்மையாக எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள்லாம் இயற்கை வாழ்வியல் நோக்கி வருவாங்க. இயற்கை வாழ்வியல்னா என்ன? நஞ்சில்லாத உணவு, நஞ்சில்லாத மருத்துவம், சுவரில்லா கல்வி, நஞ்சில்லாத சுற்றுச்சூழல். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த 4 விஷயத்துல அவங்க கவனமா இருந்தாங்க. அதனால அவங்க நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. அப்படின்னா நாமளும் அதை நோக்கி பயணிக்கணும். ஆனா நம்ம கொஞ்சம் தவறு விட்டோம். ஆனா குழந்தைகள் அடுத்த தலைமுறை வந்து கட்டாயமா இதை நோக்கி பயணிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி இவங்க குடும்பமா சேர்ந்து ஆதரவு கொடுத்து இவ்வளோ நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம பெரியவங்க ஒவ்வொருத்தவங்களும் வரக்கூடிய அடுத்த தலைமுறை நல்ல செயல்களை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாட்டாலும் அவங்களுக்கு இடையூறாக இல்லாமல் இருந்தால் கூட போகும் தான். அவங்க வந்துடுவாங்க. சரி, பரவாயில்ல. என்னுடைய இந்த இயற்கை வழி வாழ்வியல் அனுபவத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஷார்ட்டாக பகிர்ந்துக்கிறேன். நான் சொன்னல அந்த 4 விஷயம், அது நான் யார் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மாழ்வார் ஐயா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சுக்களை நான் அதிகமாக கேட்டேன். அதன் மூலமாக எனக்கு நம்ம தாத்தா பாட்டி மாதிரி ஒரு வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னோட கிராமத்தில் வாழணும்னு ஆசை. நான் பெங்களூரில், சென்னையில் ஒரு டெலிகாம் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். ஒரு கட்டத்தில் எனக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனக்கு உடல் சம்மந்தமான ஒரு நோய்கள் வந்தது. அப்போ யோசிக்கும் போது என் தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நோயாளியாக இருக்கிறாங்க. 30-40 வயசுலேயே ஏதோ ஒரு தொந்தரவுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இருக்குது. அப்புறம் தேடி பார்க்கும்போது நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் சரிதானே, இவர் சொல்கிறது சரிதானே அப்படின்னு தோணுது. அப்புறம் அதை நோக்கி பயணிக்கணுங்கிற அப்படி என்ன வருது. சரின்னு சொல்லிட்டு இயற்கை வழி விவசாயம் செய்கிறோம். அடுத்து என்ன இருக்குது? நஞ்சில்லா மருத்துவம். சரி, நஞ்சில்லா மருத்துவம்னு பார்க்கும்போது தேடுறேன். மரபொழி மருத்துவங்கள் நோக்கி போகிறேன். சித்த வைத்தியம் போகிறேன், ஹோமியோபதி. கடைசியாக எனக்கு கிடைச்ச மருத்துவம் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவம். ஏன் நான் அக்குபஞ்சர் மருத்துவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னா, அது மிக எளிமையானது, ரொம்ப வலிமையானது, சிக்கனமானது. இந்த 3 விஷயத்தினால நான் என்ன பண்ணேன், சரி இதை நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமியில் போய் கம்பம் அகாடமி அக்குபஞ்சர் சொல்லிட்டு அங்கே போய் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஒரு 4 இடத்துல கிளினிக் வச்சுருக்கேன். இப்போ விருதுநகர்லையும் இருக்குது, ஆத்துப்பாலத்தில் வச்சுருக்கோம். இது மாதிரி இந்த மருத்துவத்தில் பயணிக்கிறோம். இதில் முக்கியமாக இங்கே கைதுங்க, யாரோட வீட்டில் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ 4 பேர் இருக்கீங்க, 4 பேருமே எந்த இதுக்குமே நாங்கள் மருந்து மாத்திரை பயன்படுத்தலை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. இல்லை அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை? நம்ம தாத்தா பாட்டிகளா அப்படி இருந்தாங்களா? சின்ன வயசுல குழந்தைகள்லாம் மூக்குல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அப்படித்தானே? என்ன பண்ணுவாங்க? அதை துடைச்சிட்டே இருப்பாங்க, அப்படித்தானே? இப்ப அந்த மாதிரி இருக்குதா சூழல்? இல்ல. அப்படின்னா நம்ம எங்க தவறு விட்டோம்? இத எதனால மாத்திரை மருந்துகளை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறோம்? அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? சொல்லுங்க. சும்மா உடனே வலி போகணும். சரி, ரொம்ப முக்கியமானது பயம். அதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. பயம் தான் நம்மளை ஏதோ ஒன்று போட்டு, சளி வந்துட்டா பயம், காய்ச்சல் வந்துட்டா பயம். அப்புறம் அந்த பயத்தை போக்கணும்ல. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஓடிடுவோம் தானே. ஆனால் இங்கே ஒரு பாம்பாட்டி இருந்தாருன்னா ஓடுவாரா? பயப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பாம்பை பற்றி தெரியும், அப்படிதானே? அதே மாதிரி நமக்குள்ள இருக்க இந்த நோய் பற்றின பயம் போகணும்னா நம்ம உடல் பற்றின தெளிவு வேணும். நோய்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா நம்ம பயப்பட மாட்டோம், நோய்களை பற்றி பயப்பட மாட்டோம். அதை பற்றி சின்னதாக சொல்லிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது தும்மல் வருது இல்லை? தும்மல் ஏன் வருது? தூசி ஏதோ ஒன்று உள்ள போகுது. அந்த தும்மலை யார் ஏற்படுத்தினா? நம்மளுடைய எதிர்பார்த்தல். நம்ம உடம்புக்குள்ள நாங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவோம், நம்ம உடம்புக்குள்ள ஒரு மருத்துவர் இருக்கிறாரு சொல்லுவோம். எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் மருத்துவர் இருக்கிறார். அதுதான் எதிர்பார்த்தல், சரிங்களா? நம்ம உடம்புல எது கெட்டது போனாலும் அது என்ன பண்ணுன்னா முதல்ல அது வெளியேற்ற தான் பார்க்கும். நம்ம வீட்டில் எப்படி கெட்டதை நம்ம வீட்டுக்குள்ள விடுவோமா? திருட நம்ம வீட்டுக்குள்ள விடுவோமா? விட மாட்டோம்ல. அதே மாதிரி இந்த உடல் மூக்கு வழியாவோ இந்த துவாரங்கள் சொல்லலாம், இது எது உள்ள போனாலும் அதை
நல்லதா கெட்டதான்னு பார்க்கும். கெட்டதுன்னா அதை வெளியேற்றுறது தான் அது முதல் வேலையா பார்த்துக்கும். சரிங்களா? அப்புறம் தூசி உள்ள போகுது, மூக்கு உள்ள போகும்போது முதல்லயே அது அந்த உள்ள போகாததுக்கான செட்டப்லாம் இருக்குது. அதையும் தாண்டி உள்ள போனாலும் அது தும்மல் வழியா வெளியேற்றுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்புக்குள்ள தும்மல், சளி வெளியேற்ற, மூக்கு ஒழுகுறது, இருமல், காய்ச்சல், இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம உடம்புல உள்ள போன தூசுகள் இல்லைன்னா கழிவுகள் தேக்கம் அடையுதுல. நம்ம வாழ்வியல் தவறுனால பசிச்சு சாப்பிட்றது இல்லை, இரவு ஒழுங்கா தூங்குறது, இதனால நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் தேங்கிடுது. அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றணும்ல. நம்ம எப்படி வீடை டெய்லி கூட்டுறோம்ல, அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு ஒற்றை அடிப்போம். இதே வேலை தான் நம்ம உடம்புலையும் நடக்குது 2 விதமா. ஒன்று வந்து தினசரி கழிவுகள் வெளியேறுது, மலமாவும் யூரினாவும் வெளியேறுது. இந்த தேங்கின கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ வெளியேறுதுன்னா, தேங்கின கழிவுகள் எப்போ வெளியேறும், எப்போ வெளியேற்றப்படும்னா இந்த எதிர்பார்ப்புக்கு எப்போ ஆற்றல் கிடைக்குதோ, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து வெளியேற்றும். நாம் எப்படி ஒற்றை அடிக்கிற எப்போ அடிப்போம், நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் அடிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம உடல் என்ன பண்ணுவோம்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சலுங்கிறது ஏற்படுத்துது. காய்ச்சலுங்கிறது நல்லது, நம்ம உடம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய செயல். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த நல்ல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம மாத்திரைங்கிற ஒண்ணை போட்டு அதை அடக்கிடுறோம். இந்த சின்ன பிரச்சனையை நாம என்ன பண்றோம், ஃபேஸ் பண்றதுக்கு பயந்து போய் இதுதான் பெரிய பெரிய பிரச்சனை, வீசிங்கு, புற்றுநோய், அது மாதிரி நிறைய நோய்கள் இப்போ பெருக்கம் அடைஞ்சிச்சுல. இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான். ஏன்னா நமக்கு நம்மளுடைய அறியாமை, பயம். இப்போ நம்ம நினைக்கலாம் மாத்திரை போட்டுனே உடனே காய்ச்சல் நின்றுது, சளி நின்றுது, அது எப்படி அப்படின்னா அது குணமாக்குது தானே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு